Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.23 பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஏவோட வேல்யூ பிவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை போட்டுட்டு லாங் டிவிஷன் மெத்தட் பண்ண போகிறோம். லாஸ்ட்லேருந்து 2 நம்பர்ஸாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 9x⁴ மட்டும் நிற்கும். இப்போ இது ஒரு ஸ்கொயர் நம்பர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3x² × 3x² பண்ணோன்னா 9x⁴ வந்துடும். சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அடுத்த 2 டேர்மை கீழே இறக்கிடணும். இப்போ 3x² × 2 பண்ணிங்கன்னா 6x² வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் கம்பேர் பண்ணிங்கன்னா 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும். x² கூட x மல்டிப்ளை பண்ணால் தான் x³ வரும். அதனால் 2x. இங்கே 2x போட்டால் கோஷன்ட்லேயும் 2x தான் போடணும். இப்போ 2xை வச்சு இந்த 2 டேர்மையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6x² × 2x பண்ணிங்கன்னா 12x³. 2x × 2x பண்ணிங்கன்னா 4x². சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 12x³ கேன்சல் ஆகிடும். 28 - 4 வந்து 24x² வந்துடும். அடுத்த 2 டேர்ம் அப்படியே இறக்கிடுங்க. இப்போ மேலே இருக்கிற கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதிக்கோங்க. 3x² × 2 பண்ணால் 6x². 2x × 2 பண்ணிங்கன்னா 4x. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 6x² இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 6x² கூட வெறும் 4 மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே 24x² வந்துடும். அதனால் இங்கே +4 போட்டிங்கன்னா மேலேயும் +4 போட்டுட்டு இப்போ இந்த 4 வச்சு இந்த 3 எக்ஸ்பிரஷனுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6x² × 4 பண்ணுறப்ப 24x² ப்ளஸ் 4x × 4 பண்ணுறப்போ 16x. 4 4s are 16. த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கேன்சல் ஆகிடும். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா -16 இருக்குது. அப்போ a 16 இருந்தால் தான் இது கேன்சல் ஆகும். அதனால் a = 16. இந்த இடத்துல கீழே வந்து -16 இருக்குது. அப்போ b வந்து +16 இருந்தால் தான் இது கேன்சல் ஆகும். தேர்ஃபோர் ஏவோட ஆன்சரும் 16, பியோட ஆன்சரும் 16. அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஃபுல் சம் லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.